பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12th ஹிஸ்ட்ரி புக்கில் ஒரு சில பேர் கூறிய கூற்றுகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு 1857 கிளர்ச்சியை பற்றி எல்பிஸ்டோன் பிரபு ஜான் லாரன்ஸ்க்கு எழுதிய கடிதத்தில் இப்படி சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழுவீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளையடிப்பதை பொறுத்தமட்டில் உண்மையாகவே நாம் நாதிர்ஷாவையே மிஞ்சிவிட்டோம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா எல்பிஸ்டோன் பிரபு. யாருக்கு எழுதிய கடிதம்னா ஜான் லாரன்ஸ்க்கு எழுதிய கடிதத்தில். அடுத்து பாருங்க, அதாவது தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனை, இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். இப்படி இந்தியா 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 அப்படின்னு வந்துச்சுனாவே அது சொன்னது யாரு அப்படின்னா அரவிந்த் கோஷ் இதை சொல்லியிருப்பாரு. இதே அரவிந்த் கோஷ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, பாரத மாதாவோட உருவப்படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள நகரங்கள், மலைகள், ஆறுகள், காடுகள் இதெல்லாம் பாரத மாதாவோட உடலை உருவாக்கியுள்ளன. அவளுடைய குழந்தைகள் தான் நம்ம பாரத தாயை வாழ்கின்ற தாயாக நினைத்து 9 மடங்கு அதிக பக்தியுடன் வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அரவிந்த் கோஷ். சரியா? அடுத்து முக்கியம், ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்காக ரவீந்திரநாத் தாகூர் தன்னோட நைட்ஹுட் பட்டத்தை துறந்திருப்பாரு. அப்போ அவர் கூறிய வார்த்தை என்ன அப்படின்னா, இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக மதிப்பிற்குரிய பட்டம் திகழ்கிறது. எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து பட்டங்களையும் திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். சரியா? சரி, அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அதாவது அனைத்து வெகுஜன இயக்கங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கையாக அஹிம்சை இருக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பகத்சிங் சொல்லியிருப்பாரு. எந்த புக்கில் அப்படின்னா நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படின்ற புக்கில் பகத்சிங் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. சரியா? சரி, அடுத்தது பார்ப்போம். இந்தது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளுக்கு இடையே நடந்த மோதல்களின் விளைவு மனசாட்சியுள்ள ஹிந்து மற்றும் முஸ்லீம் இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து விலகியே இருந்தனர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சரியா? இன்னொரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை, மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, தனி மனிதன் எண்ணிக்கையை போலவே பல மதங்கள் இந்தியாவில் உள்ளன. அதே மாதிரி இந்தியா அப்படின்றது பல மதங்கள் கொண்டவர்களோட டெவலப்மெண்ட்டால தான் உருவாச்சு, ஒரு மதம் கிடையாது அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தி. இதெல்லாம் 12th புக்கில் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். நன்றி.